ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிளான்டைன் ஸ்டெம், அதாவது வாழைத்தண்டு. வாழைத்தண்டில் பொட்டாசியம், விட்டமின் B6 போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன. அதுபோலவே டயூரிக் பண்புகளையும் கொண்டுள்ளது. அதனால தான் ஹீமோகுளோபின் மற்றும் இன்சுலின் உற்பத்தி மேம்படுத்துவதில் வாழைத்தண்டு முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது. வாழைத்தண்டில் உள்ள நியூட்ரியன்ஸ் 5 வித நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் வெயிட் லாஸ். வாழைத்தண்டில் நிறைந்துள்ள நார்ச்சத்து மற்றும் குறைந்த அளவு கலோரிகள் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுகின்றன. வாழைத்தண்டில் காணப்படும் சிறப்பு வகையான நார்ச்சத்து உடலில் உள்ள கொழுப்பை குறைத்து எடை இழப்புக்கு வழிவகுக்கிறது. செகண்ட் ஒன் ஸ்டொமக் ப்ராப்ளம். உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும், மலச்சிக்கல், அசிடிட்டி, அஜீரணம் போன்ற செரிமான சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் வாழைத்தண்டை உணவில் சேர்த்து கொள்ளலாம். இது நெஞ்செரிச்சல் அல்லது அசிடிட்டி பிரச்சனைக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும். வாழைத்தண்டில் நிறைந்துள்ள நார்ச்சத்துக்கள் செரிமானத்தை மேம்படுத்த உதவுகின்றன. தேர்ட் ஒன் ஹை பிளட் பிரஷர். வாழைத்தண்டில் நிறைந்துள்ள விட்டமின் B6 மற்றும் இரும்பு சத்துக்கள் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவுகளை அதிகரிக்க உதவுகின்றன. அதே சமயம் வாழைத்தண்டில் காணப்படும் பொட்டாசியம் சத்துக்கள் கொலஸ்ட்ராலை நீக்கவும் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவுகின்றன. இதே சமயம் இதயம் மற்றும் உடலின் தசைகளையும் வலுப்படுத்துகிறது. ஃபோர்த் ஒன் கிட்னி ஸ்டோன். சிறுநீரக கல் பிரச்சனை உள்ளவர்கள் வாழைத்தண்டு ஜூஸுடன் சிறிதளவு ஏலக்காய் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். இது கிட்னியை ரிலாக்ஸ் செய்து கிட்னி ஸ்டோன் பிரச்சனையிலிருந்து விடுபட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. வாழைத்தண்டு ஜூஸுடன் சிறிதளவு எலும்பிச்சை சாறு கலந்து தினமும் குடித்து வந்தால் சிறுநீரக கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்கலாம். ஃபிஃப்த் ஒன் பிளட் சுகர். உடலின் இன்சுலின் அளவுகளை சீராக வைத்துக்கொள்ள வாழைத்தண்டு உதவும். இரத்த சர்க்கரையின் அளவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க வாழைத்தண்டு ஜூஸை வடிகட்டாமல் குடிக்கலாம். இதில் நிறைந்துள்ள நார்ச்சத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. இவ்வளவு பயன் தரக்கூடிய வாழைத்தண்டை டெய்லி அல்லது வாரத்துக்கு 2 முறையாவது உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.